உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மளை தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார், சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போகுது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10-11 கூடியவர் வக்கரம் பெற்று 12ஆம் வீட்டில் இருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, தொழில்காரகன் லாபாதிபதி அவர் 12ஆம் வீட்டில் மறையும் பொழுது தொழிலில் ஒரு சின்ன டிராப்பேஜ் வருவதற்கான வாய்ப்புகள். தொழிலில் அப்படிலாம் இருந்தது இந்த 7.5 சனி வரும்போது. மேஷராசி வரும்போது எல்லாரும் ஐயோ மேஷராசிக்கு 7.5 சனி வந்துருச்சு, உமக்கு 7.5 ஆரம்பிச்சிருத்து ஓய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திலே சனி 2.5 வருடமும், ராசியிலே 2.5 வருடமும், ராசிக்கு அடுத்த 2.5 வருடமும் சனியினுடைய குணம். 12ஆம் வீட்டிலே இருக்கின்ற சனி பகவான் 2.5 வருடம் இருக்க வேண்டியவர் வக்ரம் பெறுகிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னவென்றால், 10 கூடியவன் கெட்டுவிட்டான், கெட்டவன் வக்கரமாகிறான். அப்ப என்ன ஆகும்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், திடீர்னு தொழில பிரமாதமா வந்துருவீங்க. சார், சில பேர் எதுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னே தெரியாது. பிசினஸ் என்பது நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க, பிசினஸ் என்பது ஒரு நல்ல விஷயம் போல. கிடையவே கிடையாது. பிசினஸ் என்பது அனகோண்டாவின் குட்டியை போல. இது என்ன புதுசா இருக்கு? ஆராய்ச்சி கட்டுற முடிவுங்க. பிசினஸ் என்பது அனகோண்டாவின் குட்டியை போல. நாளாக நாளாக அந்த அனகோண்டா வளரும். ஒரு கட்டத்திலேயே அந்த பிஸ்னஸே உங்களை விழுங்கிவிடும். தம்பி வினோத்தெல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்த பசங்க தான். கையில் என்னைக்கு ஒரு கேமராவை கொடுத்து ஒரு சேனலை கொடுத்தாங்களோ, அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆக வீட்டில் இருக்கிற நேரம் கம்மியாகி வெளியே திரிகிற நேரம் அதிகமாகிடுச்சு. பிஸ்னஸ் என்பது நாளாக நாளாக என்ன பண்ணிடும், நம்மளையே சுவாகா காரியம் பண்ணிடும், நம்மளையே முழுங்கிடும். இதை நீங்கள் உணர்வீங்க மேஷராசிக்காரர்கள். சார், நிறைய பேர் பாருங்க, இந்த கம்பெனியில் இவனுங்கள்ட்ட வந்து பொழைக்கிற பொழப்புக்கு நம்ம தனியாக ஒரு இட்லி கடையை ஆரம்பித்து கௌரவமாக சாப்பிடுவோம்டா. காலையிலேருந்து நைட்டுக்கு வரைக்கும் நம்ம எதையாவது ஒன்று விற்று நம்ம மத்தியானம் ஆனால் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து லன்ச், அது மாதிரிலாம் ஈவினிங் ஆனால் இப்படி பார்க்கில் வாக்கிங், என்னென்னமோ பிளான் பண்ணிங்கல்ல. ஆனால் பிஸ்னஸ் ஓடுற ஓட்டத்தில் அதை பார்க்க முடியாமல் உங்கள் ஒய்ஃபை ஃபோன் பண்ணி மத்தியானம் சாப்பிட வரியான்னு கேட்டேன். இப்போ சாப்பாடு ஒன்று தான் முக்கியம். காலிலேருந்து 1000 ரூபா சம்பாதிக்கல, எதுக்கு இப்போ கற்றுனீங்க? இதுக்கு நீங்கள் வேலைக்கே போயிருக்கலாம். இல்லை, பிஸ்னஸ் ஓடலைங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய டென்ஷன். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தவர்கள் யாரெல்லாம், கம்பெனி ஓடவே மாட்டேங்குது சார், காலையில் கடை திறந்து வச்சேன்னா, இதில் யார் ஒரு கொடுமைன்னா, சாப்பாடு கிடையாது ஓடிடும். சரி, ஏதாவது சாப்பிட்றவங்க இன்னைக்கு இப்போ காலைல சாப்பிட்லன்னா மத்தியானம் நம்ம கடையில் வந்து சாப்பிட போகிறான். இந்த மருந்து கடை வச்சிருக்கிறவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காக வியாதி வந்தால் உண்டு, எவனுக்காவது வியாதி வந்து அவன் அந்த மாத்திரையை வாங்கினா உண்டு. இதுக்காக அவன் என்ன, கடவுளே இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வியாதி வரணும்னு அவன் வேண்டிக்குவா முடியும்? இதில் ரொம்ப சென்சிட்டிவான பிஸ்னஸ்லாம் இருக்குது சார். அவர்களுக்கெல்லாம் கூட நான் சொல்லும் போது ஜாலியாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற பொருளை புரிஞ்சுக்கிங்க. ஓடாத கடை ஓடும் என்று சொல்லுகிறேன். 10 கூடியவர் வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும், தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். உட்கார நேரம் இருக்காது. என்னங்க சொல்கிறீங்க, நம்ம கடைக்கே அவ்வளோ கூட்டம்? ஆமாம், நம்ம கடை தான். ஐயோ, நான் பேரை பார்க்க மாட்டேனே, சாரி பக்கத்து கடைக்கு வந்துட்டேன் போல இருக்கு. ஏங்க, இது நம்ம கடை தாங்க. நம்ம கடையில் இவ்வளோ கூட்டம் வந்து நான் பார்த்ததே இல்லையாப்பா, ஃபர்ஸ்ட் டைம். இனிமே பார்ப்பீங்க. இந்த படத்தில் வரும்ல, பிகில் படத்தில் வர மாதிரி ஃபுட்பால் விளையாட்டு பார்த்துருக்கியா? இனிமே பார்ப்பேன். அந்த மாதிரி கடையில் கூட்டம் வந்து பார்த்துருக்கியா? இனிமே பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி கூட்டம். இதில் என்ன ஒரு கொடுமைனா, இந்த 11 கூடியவனும்
மைனஸ் ஆனவன் ப்ளஸ் ஆகிறான். அப்போது லாபம் அதிகமாகிறது. 2 ரூபா பொருளுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு இருந்தான் சார். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா 2 ரூபா பொருள் 2000 ரூபாய், 50 காசு. இது இப்படி 50 காசாக நான் வந்து என்னைக்கையா சம்பாதிக்கிறது? 100 பொருள் விற்றாதாயா 5 ரூபா, அந்த மாதிரி. இப்போது 1000 பொருள் விற்றா எவ்வளோ ஆகும்? 1,00,000 பொருள் விற்றா எவ்வளோ ஆகும்? அந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப் ஆகும். சின்ன லாபம் பெரிய பிஸ்னஸ், சின்ன கல்லு பெரிய பிஸ்னஸ், அந்த மாதிரி சின்ன லாபத்தில் பெரிய பிஸ்னஸ். ஆனால் இப்போ இனிமே 11 கோடி வக்கரம் பெறும் பொழுது லோக்கலைஸ்டு ஐட்டம்ஸ்க்கு ரேட் அதிகமாகும். லோக்கலைஸ்டு ஐட்டம்ஸ்க்கு ரேட் அதிகமாகும். நீ கடைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரில. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா லேஸ் பாக்கெட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. லேஸ் பாக்கெட், அப்புறம் வந்து இந்த இது மேகி நூடுல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம நினச்சிப்போம் மிகப்பெரிய பிஸ்னஸ் பேன், பிஸ்னஸ் மேக்னெட். இவர் ஒன்றும் கிடையாது. அந்த பேக்கெட்லாம் விற்றீங்கன்னா ₹1 லாபம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் பக்கத்தில் ஒரு தேன் மிட்டாய் கடைக்காரன் ஒருத்தர் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு தேன் மிட்டாய் கடலை மிட்டாய் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லா சம்பாதிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது எதுவுமே பிராண்டு கிடையாது. இது எதுவுமே பிராண்டு கிடையாது. இல்லை குடிசை தொழிலில் பண்ணுறது, வித்தா ஓடுது. சார் சீரியஸாக சொல்கிறேன், பிராண்டில் நீங்கள் சம்பாதிக்கிற காசை விட நான் பிராண்டில் நீங்கள் சம்பாதிக்கிற காசு தான் அதிகம். அப்போ 11 கோடியவன் வக்கரம் பாகம் பெறும்பொழுது பிராண்டை விட்டுறணும். பிராண்டை விட்டுட்டு நான் பிராண்டிங் பொருட்களை நிறையா பிராண்ட் பண்ணிங்கன்னா, சாதாரண பொருள் அது நீங்கள் ஒரு கடை வைக்கும் போது பிச்சுக்கிட்டு ஓடும். ஸோ அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலும் லாபமும் அதிகமாக போகிறது. லாபஸ்தானத்தை கொட்டி கொட்டி கொடுப்பதால 2 ரூபா பொருள் இனிமேல் 5 ரூபாய்க்கு ஓடும். சார் வந்ததுலேருந்து கடை லாபம் இதை பற்றியே பேசுகிறீங்க, வேற என்னங்க பேசுறது? சனி 10, 11 கூடியவர், தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலை பற்றி பேசுகிறார். அவருக்கும் லவ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் ஹீஸ் ஒன்லி டீலிங்கை போட்டு ஒர்க் அண்ட் ஒர்க் ரிலேட்டட், லவ் அண்ட் லவ் ஒன்லி மாதிரி இவர் ஒர்க் அண்ட் ஒர்க் ஒன்லி. ஸோ முதல்ல பொழப்பார் மேன். ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பு. சனியை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், சனியை போல அள்ளி கொடுக்கும் ஒரு கிரகம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த டயலாக் சும்மா மனசுல இருந்து சொல்றதுங்க. காரணம் என்னவென்றால், சனி பகவானை பொறுத்த வரைக்குமே அவருடைய பிரீத்தி என்பது மிக பிரம்மாண்டமானது. சனி இப்பொழுது மீனத்தில் வந்துவிட்ட இந்த காரணத்தினாலே நிறைய பேர் நான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சனி மீனத்தில் இருப்பது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய பெரிய தீமைகளை செய்வதில்லை. குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் நிறைய அனுகிரக மூர்த்தியாக செயல்படுகிறார். எந்த ஒரு கிரகத்திற்குமே நண்பர்களே, குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது. தோஷமே இல்லை. குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது. அப்போ சனி மீனத்தில் இருக்கின்ற குரு பகவான், மீனத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கின்ற சனி வக்கரம் பெறும் பொழுது அதுவும் பெரிய மோசமான விளைவுகளை இந்த உலகிற்கு ஏற்படுத்துவதில்லை. பெரும்பாலும் இந்த வக்கர பீரியட்ல தான் மொத்த நன்மையும் தந்துடுறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வக்கரமான பீரியட்ல தான் லீவு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாட்டர்டே சண்டேல, சாட்டர்டே கூட ஆஃப் டே கம்பெனி, சாட்டர்டே ஆஃப் டே கம்பெனி லீவு, சண்டே ஃபுல் டே லீவுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1.5 நாளில் ஃபோனில் ஆஃப் பண்ணிடுறீங்க, ஃபேமிலியோட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, பீச்சுக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க. சார் கேட்டால், சார் வீக்கெண்டு சார், சார் ஃபேமிலியோட இருக்கேன் சார், சண்டே சாருங்கிறீங்க. காரணம் என்ன? இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் கிடைக்க போகிறதில்ல. இந்த வாரத்திலே கிடைச்ச கோல்டன் 1.5 நாள் இதுதான். இந்த 1.5 நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணிடணும்? எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கணும். ஒய்ஃபுக்கு மாதிரி தானே வச்சு விட்டுறீங்க. எல்லா சந்தோஷமும் இந்த 1.5 நாள்லேயே பண்ணிடுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த 1.5 நாள் கிடைக்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? மீண்டும் 6 நாள் வெயிட் பண்ணணும். அதே போலவே சனி மகிழ்ந்திருக்கின்ற, வக்கரம் பெறுகின்ற இந்த 138 நாட்களிலே உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விடுகிறார். மற்ற 2 வருடத்துல தரக்கூடிய பலன்களை லேட்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, 2 வருடத்துல பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க வேண்டிய நற்பலன்களை இந்த 138 நாள்லயே அள்ளி கொடுத்துட்றாரு. இந்த வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும்? 2 லட்சம், இந்த வச்சுக்கோ, கொடுத்துட்டார். ஃபர்ஸ்டே கொடுத்துட்றாரு. இதை பொறுமையா டெய்லி 2000 ரூபா மேனிக்கு 1000 நாள் கொடுக்க வேண்டியவர், 100 நாள் கொடுக்க வேண்டியவர், அப்படி கொடுக்காம அள்ளி கொடுத்துட்றாரு. ஸோ அதனால சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி என்பது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற விஷயமா இருக்கும். வக்கரம்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, எதுவோ கெட்ட விஷயம் நடக்க போறதா நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. கெட்ட பலன்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களாக ஏற்படும், நல்ல பலன்கள் இருப்பவர்களுக்கு
கெட்டதாக ஏற்படும். அதனால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களும் வேள்விகளும் சிறப்பாக இங்கே நடக்கிறது. விஷ்ணுமாயா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் இந்த ஸ்ரீமடத்தில் நடக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அதற்கு சொல்லி விமோசனம் பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.